அரபி மொழி எந்த அளவுக்கு முஸ்லிம்களின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதுன்னா, தங்களுடைய தொழுகைகளில் தாங்கள் வணங்கக்கூடிய இறைவனை வணங்கக்கூடிய அந்த வணக்கங்களில் கூட அரபி மொழி அல்லாத ஒரு மொழிக்கு அவர்களுக்கு அனுமதி கிடையாது. அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். யாராவது தொழுகையில அல்லாஹ் பெரியவன் தக்பீர் கட்டுமா தர்ஜுமா டிரான்ஸ்லேஷன் பண்ணி இன்னைக்கு நிறைவேர்கள் தவறாக புரிந்து கொண்டு ஜும்மாவுடைய மேடையில் நின்று கொண்டு அரபியை ஜும்மா குத்துபாவை தமிழில் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே அவர்களுக்கு ஜும்மா பாழாகிவிடும் ஒரு கருத்து. ஏன்னா இதை கற்றுத்தந்தது சஹாபா பெருமக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு பல்வேறு நாடுகளில் சஹாபாக்கள் வந்தார்களே, அவர்கள் அந்த நாட்டு மொழியில ஒரு தடவை கூட ஜும்மா நடத்துறது கிடையாது. ஜும்மா குத்துபா என்கிறது இபாதத்துங்க. அது இங்க ஏறி உரையாற்றுறாங்களே இல்லையா, அது உங்களுக்கு பயான் கேட்பதற்கு இல்ல, அது இபாதத். அதுதான் அவர் எந்திரிச்சு சொல்வாரு, ஜும்மா குத்துபா இமாம் மிம்பரில் ஏறிவிட்டால் யாராவது பேசினால் உங்களுடைய ஜும்மாவை நீங்கள் பாழாக்கி விடுவீர்கள். அதுதான் அங்க ஏறும்போது பேசக்கூடாதுன்னு சொல்றது. தொழுகையில பேசினா தொழுக முடியுமா இல்லையா? நான் அங்கே குத்துபா ஓதிட்டு வந்து இங்க வந்து நான் நின்றுட்டு உங்களுடைய சஃப்புகளை நேராக்கிக் கொள்ளுங்கள் என்று நான் தமிழ்ல சொல்லாத காரணம் என்ன தெரியுமா? ஜும்மாவுக்கும் குத்துபாவுக்கும் இடையில் வேற எந்த மொழியை இமாம்கள் சொல்லியது கிடையாது. நம் தொழுகையில் முழுக்க முழுக்க அரபி. அல்லாஹு அக்பர் என்று தொடங்கி கடைசி வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று நம்மை தாக்கம் நமக்கு அந்த தொழுகை நிறைவேறுவதற்கு ஒரு வார்த்தையை கூட தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ மற்ற மொழிகளையோ சொன்னா தொழுகை பாத்திலாகிவிடும். அந்த ஜெர்மனிய மொழியியல் ஆய்வாளர் சொல்கிறார், முஸ்லிம்களின் மீது அரபி எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால், அவர்களுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்தது மட்டுமல்ல, அவர்களுடைய இபாதத்தில் அரபிக்குத்தான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். எனவே தான் உலக அளவில் மற்ற மொழிகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பை அரபி பெற்றிருக்கிறது. மற்ற மொழிகளுக்கு இல்லாத ஒரு அங்கீகாரத்தை அரபி பெற்றிருக்கிறது என்பதாக